Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா C ப்ரோக்ராமிங்ல ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா வேரியஸ் கால்குலேஷன்ஸ், அது அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸாக இருக்கலாம், ரிலேஷனல் கால்குலேஷன்ஸாக இருக்கலாம், லாஜிக்கல் கால்குலேஷன், பிட்வைஸ் கால்குலேஷன், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் என்ன ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 0 or 1. 0னா கண்டிஷன் ஃபால்ஸு, 1னா கண்டிஷன் ட்ரூ, அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் அண்ட், தென் லாஜிக்கல் ஆர், ஃபைனலி லாஜிக்கல் நாட். ஸோ லாஜிக்கல் அண்ட்னா என்னென்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 ப்ரொடியூஸ் பண்ணும். லாஜிக்கல் ஆரை பொறுத்த வரைக்கும் ஐதர் 1, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 1 ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதுதான் வந்து லாஜிக்கு. தென் லாஜிக்கல் நாட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது ஃபால்ஸ்னு மாற்றி கொடுக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூன்னு மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது லாஜிக்கல் நாட். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில். நம்ம வந்து இப்போ 1 by 1 பார்க்கலாம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை இப்போ கோட் பிளாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹெடர் ஃபைல், void main. ஸோ இதில் வந்து ஐ எம் யூஸிங் 4 வேரியபிள்ஸ் a, b, c, தென் ரிசல்ட்னு என்ன ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ a, b, cக்கெலாம் வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். a = 5, b = 7, c = 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ண முடியும்னா வேரியபிள்ஸ்க்கு தான், ஏக்கும் பிக்கும் ஆர் பிக்கும் சிக்கும் தான் ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ண முடியும். பட் இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்குறது. ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது வந்து கண்டிஷன், ஒரு கண்டிஷனுக்கும் இன்னொரு கண்டிஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எப்படின்னா ஒரு ரவுண்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இப்போது a greater than b அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே, தென் இந்த லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். இது பேர் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், b ≠ c, இந்த மாதிரி 2 இதை கொடுக்குறோம். தென் ஃபைனலி செமிகோலன் அப்படி கொடுக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது, a greater than b. a வந்து 5, b 7. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபெயில், அது தெரிஞ்சு போச்சு. தென் செகண்ட் கண்டிஷன் b ≠ c. செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. ஆனால் வந்து லாஜிக்கல் அண்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ printf என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு %d. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிசல்ட்டுன்னு இதில் கொடுக்க போகிறோம். ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 1 or 0 வரப்போகுது. ஓகே, கண்டிப்பாக வந்து என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஏன் 0 வரப்போகுதுன்னா 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 1 ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சி, ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் ட்ரூ. ஸோ நம்மளுக்கு 0ன்னு வருது. இது எப்படி 1 ஆகும், எப்படி 1 கன்வெர்ட் பண்ணுறது, 2 கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பிளேஸில் a greater than b பதிலாக என்ன பண்ணணும், லெஸ் தேன் b. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக 1 டிஸ்பிளே ஆகும். சி, ஸோ 1 மீன்ஸ் வாட், 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் நம்மளுக்கு 1 ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி 2 டைம்ஸ் வந்து ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும். தென் வாட் அபவுட் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணணும், ஆர் சிம்பிள், இந்த மாதிரி பைப்லைன் சிம்பிள் மாதிரி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ லாஜிக்கல் ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் a greater than b நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் ஃபெயில். பட் செகண்ட் கண்டிஷன் ட்ரூ, ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதுமே, இது வந்து நம்மளுக்கு 1 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லெட் வி see the answer. See, the answer is 1. So
லாஜிக்கல் ஆரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஐதர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆர் செகண்ட் கண்டிஷன் ஆர் போத் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கலாம். ஸோ 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஒன்று தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். தென் வாட் அபவுட் லாஜிக்கல் நாட்? லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டருக்கு ஒரு கண்டிஷன் போதும், ரெண்டு கண்டிஷன் தேவை கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து ஒரு ராங்கான கண்டிஷன். இதை நம்ம ட்ரூ பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு நாட் சிம்பிள் யூஸ் பண்ணாலே போதும். இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் நாட். இப்போது இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அதே மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி ராங். பட் அதுக்கு அவுட் சைடில் நான் என்ன போட்டிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்னால் என்ன மீனிங்னா நாட்டுன்னு அர்த்தம். நாட்டுனா கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆக்கிறோம், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆக்கிறோம். தட் இஸ் அ ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 1ன்னு ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ், வந்து ஏ கிரேட்டர் தென் பி இட்ஸ் அ ராங். ஸோ ராங்கை வந்து இது வந்து நம்மளுக்கு ட்ரூவானு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. இன்கேஸ் நான் லெஸ் தென் பின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏ லெஸ் தென் பின்னு சொல்கிறது வந்து என்னென்னா இட்ஸ் அ கரெக்ட் கண்டிஷன் ட்ரூ. பட் அவுட் சைடில் நான் நாட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், 0 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் வாட் லாஜிக்கல் நாட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது இதனுடைய வேலை. இட் மீன்ஸ் ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் வாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த டாபிக்ஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஏதாவது புது டாபிக்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுலேயும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அப்கமிங் செஷன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் subscribe to my channel and press the bell icon for regular updates. Thank you very much for watching.